ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். உங்கள் பர்சனோட எனர்ஜி இன்னைக்கு என்னன்றதை பார்க்கலாம். டெஸ்டினி யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். பர்சன் நினச்சிக்கோங்க. த வைபஸ் 8 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஓகே, 10 ஆஃப் பென்டிகல்ஸ், தென் வி ஹேவ் சேரியட். ஓகேங்களா, கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், 8 ஆஃப் கப்ஸ், ஓகேங்களா, 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் 10 ஆஃப் பென்டிகல்ஸ், சேரியட். என்ன சொல்லுதுன்னா, இந்த பர்சனோட எனர்ஜி கொஞ்சம் ரொம்ப கான்ஃப்ளிக்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இவங்க. சாரி கைஸ், பாப்பா இது பண்ணிட்டா. தென் வாட், உங்கள்கிட்ட வந்து வாக்காவே பண்ணியிருந்தாலும், உங்கள் பர்சன் வந்து உங்களை விட்டு வாக்காவே பண்ணியிருந்தாலும், உள்ளுக்குள்ளே நீங்கள் தான் அவர் மைண்டில் ஃபுல்லாக உட்காந்து அவரை ரூல் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஓகேவா? மேபி அவர் டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கலாம், ஆனால் ஆர்ட்ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. இப்போ உங்களோட அந்த நினைவுகள் தான் அவர் ஹீல் பண்ணிகிட்ருக்குது கைஸ். ஏன்னா இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருக்கிறதுனால பெட்ரோயல், அவர் எந்த காரணத்துக்காக உங்களை விட்டுட்டு போனாரோ அதுக்கான பெட்ரோயலை வந்து அவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஓகேங்களா, இப்போ உங்களோட மெமரிஸ் தான் அவரை ஹீல் பண்ணுது. ஓகேங்களா, 8 ஆஃப் கப்ஸ் கிளியர் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, மேபி உங்களில் ஒரு சிலர் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க இல்லையா? இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் மேபி அவர் எந்த காரணத்துக்காக விட்டுட்டு போனாரோ அவங்களால அந்த பர்சன், அந்த விஷயத்த, அந்த ஆப்ஷனை விட்டுட்டு அவர் வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா, இல்லை எதுவுமே வேண்டாம். ஆனால் மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. உங்கள்கிட்டருந்து வாக் ஆன் பண்ணது வந்து டெம்ப்ரவரி தான். ஓகேங்களா, இது ஏதோ ஒரு அவரோட கார்மிக் சர்க்கிள் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு அவர் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா, இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹார்ட் பிரேக் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது அவருக்கு. எப்படின்னா, உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணாரோ அதே அளவுக்கு வந்து அவரும் ஹர்ட் ஆகிருக்கிறாரு. மேபி ஆல்ரெடி எந்த ரீசனுக்காக விட்டுட்டு போனாங்களோ அதுக்காக ஹர்ட் ஆகிருக்கலாம். இப்போ வந்து உங்களை ஹர்ட் பண்ணிட்டோமேன்றதை நினச்சி உங்களோட வேல்யூ தெரியறதுனால இவர் ரொம்ப ஹர்ட் ஆகிக்கிறாரு. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு உங்கள் 2 பக்கமும் ஹர்ட்டிங் ஃபீல் ஈக்குவலாக தான் கைஸ் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அவரோட ஹார்ட்டில் ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஈஸியாக அவரால் ஃபர்கெட் பண்ண முடியல. அதனால தான் அவர் உங்களை பார்த்து ஹி இஸ் கம்மிங், ஹி சி ஹூஎவர் இட் இஸ், தே ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஓகேங்களா, தென் 10 ஆஃப் பென்டிகல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கார்டு. ஓகேங்களா, பாருங்கள். இது என்னென்னா, லாங் டேர்ம் விசன் இருக்குது இதில். கம்யூனிகேஷன், ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி இருக்குது. மேபி ஒரு சிலர் ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை காமிக்குது. அவர் மைண்டில் இருக்கிறது, அவருக்கு உங்கள் மேலே இருக்கிறது ஷார்ட் டைம் லவ் இல்லை. அவர் உங்கள் கூட ஒரு லாங் டேர்மான ரிலேஷன்ஷிப்பை பார்த்து இருக்கிறாரு. அவர் வந்து உங்களை ஒரு ஃப்யூச்சர் பர்சனாக திங்க் பண்ணுறாரு. ஈவன் நவ் அவர் சப்கான்ஷியஸ் இமேஜின் பண்ணிகிட்ருக்கிறாரு, இஃப் திங்ஸ் ஒர்க் அவுட் ஆர் நாட்டுன்னு. ஆனால் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி இருக்குது. பென்டக்கல் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ. அடுத்தது குட் லக் வி ஹேவிங் சேரியட். ஓகேங்களா, சேரியட் இருக்கிறது வந்து ஆக்ஷன் கார்டு. ஓகேங்களா, அவர் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க இவங்க. ஓகேவா, கன்ஃபியூஷன் இருந்தாலும் டிசிஷன் எடுத்துகிட்டு மூவ் பண்ணிக்கலாம். அவருக்கு ஸ்டேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவரோட மைண்டை ஸ்டேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனி டிலே பண்ணால் நல்லா இருக்காதுன்னு ஸ்டேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா, கண்ட்ரோல் எடுத்து மறுபடியும் சிச்சுவேஷனை செட் பண்ணுற எனர்ஜி காமிக்குது. ஈகோ இருக்குது, ஆனால் டிட்டர்மினேஷன் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் ஈகோ அண்ட் ப்ரைட் பர்சன் தான் உங்கள் பர்சன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்க்கலாம் இருங்க. ஓகே, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், தென் 4 ஆஃப் கப்ஸ், ஹீரோஃபண்ட்,
பேஜ் ஆஃப் கப்ஸ். கார்ட் விசிபிள் ஆகுதுங்களா உங்களுக்கு? பார்த்துக்கோங்க. கார்ட் விசிபிள் ஆகுதான்னு. ஓகே காய்ஸ். அப்போ அந்த 8 ஆஃப் கப்ஸ வந்து என்ன பண்ணுதுன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு கிளியர் பண்ணுது. அதாவது இது மூவ் ஆன் ஆகுற எனர்ஜி, இது மூவ் ஆன் ஆகுற எனர்ஜி ஓகேங்களா? கார்டு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. அவர் வாக் அவே பண்ணின எனர்ஜி வந்து டிஸ்டினி பேஸ்ட். அவர வந்து என்ன பண்ணுது, இந்த யூனிவர்ஸ் வந்து புஷ் பண்ணுது. இல்ல உனக்கு உனக்கு அவங்க கூட இனி கான்டாக்ட் இருக்குது, வேலை இருக்கு. நீ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது. உன்னோட ரிலேஷன்ஷிப்ப பார்த்து, உன்னோட சோல் கனெக்ஷன பார்த்து போட்டு அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது. ஓகேங்களா? ஆ தென் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்ன சொல்லுதுன்னா, இந்த சைக்கிள் உங்களுக்குள்ள எண்ட் ஆயிடுச்சுன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அந்த சைக்கிள் மறுபடியும் என்ன திரும்ப வந்துட்டு இருக்குது. இந்த சைக்கிள் வந்து உங்களுக்குள்ள மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற உங்களோட இந்த பேசஸ் வந்து டெம்பரவரி. டைம் வந்து கரெக்ட் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாரா, திரும்ப என்ட்ரி குடுப்பாரு. கண்டிப்பா இவர் வந்து என்ட்ரி ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஏன்னா, இது ஒரு மேஜர் ஆர்கானா கார்ட். ஓகேங்களா? இப்போ வேணா டிஸ்டன்ஸ் ஃபீல் இருக்கலாம். பட் உங்களோட ஃபேட்ல வந்து ரீயூனியன் கண்டிப்பா இருக்கிறது. தென் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ வந்து 4 ஆஃப் கப்ஸ் வந்து கிளியர் பண்ணுது. ஹார்ட் பிரேக் இருக்குது. பாஸ்ட் ஹார்ட் பிரேக். உங்ககிட்ட நடந்த விஷயங்கள நெனச்சு ரொம்ப ரெக்ரெட் பண்றாரு. நீங்க ஹார்ட் பிரேக் ஆனது, உங்கள ஹார்ட் பிரேக் பண்ணத யோசிச்சு இவரு இது பண்றாரு. மேபி சம் ஆஃப் யூ தேர்ட் பார்ட்டி இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். இது கலெக்டிவ் ரீடிங்கா. ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்டிலி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ம். ஆ அவருக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் இருக்குது. ஓகேங்களா? ஆனா அவரால என்னன்னா, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அ எமோஷனல் ஷட் டவுன் ஆயிருக்கு அவருக்கு. ஓகேங்களா? அவர் வந்து பெயின வந்து என்ன பண்றாரு, சப்ரஸ் பண்றாரு. இக்னோர் பண்ண ட்ரை பண்றாரு. எப்படினாச்சும் நம்ம இதுலேருந்து வெளியில வந்துரணும். அவங்கள்ட்ட நம்ம ஒரு புது வெர்ஷனா போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அ சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாரு. ஆனா என்னன்னா, இப்போதைக்கு அட்மிட் பண்ண அவர் ரியல் இல்ல. அவர் வந்து உங்க மேல இருக்கிற ஃபீலிங்க இப்போதைக்கு வந்து அ எப்படி கைஸ் சொல்றது? அட்மிட் பண்றதுக்கு அவரு இப்போ இஸ் நாட் ரெடி. ஹி ஆர் ஷி ஹூஎவர் கைஸ் வாயில ஹிண்ட் வந்துருச்சு. சாரி. இதாயிருச்சு. பெயின் இருக்கு. அ லவ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் ஸ்டேஜ். ஏன்னா ஹார்ட் பிரேக் ஆயிருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. ஓகேங்களா? தென் 10 ஆஃப் கப்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஹீரோ பென்ட் வந்து என்ன பண்ணுது? கிளாரிஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் எனர்ஜிஸ் இருக்கு உங்களுக்குள்ள. ஓகேங்களா? கண்டிப்பா இருக்குது. இந்த ஹீரோ பென்ட்ன்றது ட்ரெடிஷனல் ரிலேஷன்ஷிப் சீரியஸ் பவுண்ட காமிக்குது. மேபி ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகாட்டி மேரேஜ் ப்ரொபோசலுக்கான எனர்ஜிய காமிக்குது. மேபி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். மேபி ஒரு சிலருக்கு அவங்களோட பெர்சன் அவங்கள விட கொஞ்சம் யங்கர் தானா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த எனர்ஜிய காமிக்குது. ஏன்னா, இங்க பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்கு இல்லையா? அதனால அந்த எனர்ஜிய காமிக்குது. மேபி மேரேஜ் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபேமிலி அப்ரூவலோட இது நான் மேரேஜ் நடக்கும். இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து அவரு வந்து அவங்க வந்து உங்கள ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மெட்டீரியலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாட்டியும், உங்கள வந்து அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல், ஹஸ்பண்ட் மெட்டீரியல், லாங் டைம் ஃப்யூச்சர்ன்ற மாதிரி அ உங்கள பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சில விஷயத்தால போனது நல்லதா ஆச்சு. அங்க லெசன் லேர்ன் பண்ணதுனால, இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி உங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. தென் சேரியட் வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து கிளியர் பண்ணுது. ஆக்ஷன் வரும். சாஃப்ட் ஆக்ஷனா இருக்கும். ஈகோ ட்ராப் ஆகும். கொஞ்சம் இம்மெச்சூரான பெர்சன் ஓகேங்களா? கொஞ்சம் எமோஷனல் மெசேஜஸ் வரும். ஒரு சிலருக்கு அந்த அப்பாலஜிஸ் வரும் காய்ஸ் ஓகேங்களா? லவ் மெசேஜ் வரும். எப்படி இருக்கும்னா, அந்த மெசேஜ் ஹாய் எப்படி இருக்கிற? சும்மா உங்கள டெஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்கான ப்ராசஸான மெசேஜா வரும். அ போல்ட் கன்ஃபெஷன் இல்ல ஓகேங்களா? ஆனா ஹார்ட் லெட் அப்ரோச் பண்ண பண்ண போறாரு இவரு ஓகேங்களா? அ அதனால கண்டிப்பா உங்கள்ட்ட மறுபடியும் திரும்பி வர்றது டெஸ்டினியோட ஆர்டர். கண்டிப்பா இங்க தான் போய் ஆகணும்னு. இதுல ஒரு சிலர் வருவாங்களா, மாட்டாங்களா, இல்ல நம்மளுக்கு வேண்டாம் அந்த மாதிரி இருந்தா, இப்போதைக்கு உங்களுக்கு இவர் கூட இருக்கிற அந்த பாண்ட் வந்து முடியல. இன்னி இருக்கு. கான்ட்ராக்ட் உங்க 2 பேத்துக்குள்ள இன்னி கன்டின்யூ ஆகுது. ஓகேங்களா? ம். தென் அவரு எப்போ ரீகன்சிலியேஷன்க்கு உங்கள பார்த்து வருவாரு. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஓகே. 10 ஆஃப் கப்ஸ்.
தென் 10 ஆஃப் வாண்ட்ஸ், 3 ஆஃப் கப்ஸ். உங்களுக்கு கார்ட்ஸ் தெரியுதுங்களா? ஓகே கைஸ், பாட்டம் ஆஃப் த டெக் என்ன இருக்குது நம்மள்ட்ட? 7 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இவர் உங்கள ஸ்டாக் பண்ணிட்டுருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? நல்ல மூட்ல இருக்கிறீங்களா? போனா நம்மள அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? ன்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஆ ரொம்ப டைரக்ட்டா இல்ல, இன்டைரக்ட்டா உங்கள ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காரு. மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்கலாம். இல்ல சோசியல் மீடியால இருந்தா பார்க்கலாம். உங்களோட அந்த ஸ்டோரிய பார்க்கலாம். எந்த மூட்ல இருக்கிறீங்க? ஸ்டில் அ நீங்க அவங்கள திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களான்ற எனர்ஜிய காமிக்குது. ஹவ் டூ கம் பேக்ன்னு யோசிக்க வைக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் ஏன் டைம் டிலே ஆகுதுன்னா, அவருக்கு கொஞ்சம் ஃபியரும், கொஞ்சம் கில்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 10 ஆஃப் கப்ஸ்ன்றது ஒரு செலப்ரேஷன் கார்டு. ஓகேங்களா? பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு செலப்ரேஷன் காமிக்கிற கார்டு இது. அவரோட ரீகன்சிலேஷன் எனர்ஜி உங்க கூட இருக்கணுன்றது ரொம்ப பியூரா இருக்கு. அவர் மைண்ட்ல நீங்க ஒரு ஹாப்பி பெர்சன். உங்கள நெனச்சா அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. ஓகேங்களா? ம். எமோஷனல் ஃபுல்ஃபில்மென்ட் இருக்குது. ஓகேங்களா? லவ் வந்து அவருக்குள்ள ஸ்டில் அலைவ். நீங்க உங்களோட தாட்ஸ் ஆகட்டும், உங்களோட லவ் ஆகட்டும், அவருக்கு உங்க மேல இருக்கிற லவ் ஆகட்டும், ஸ்டில் அலைவா இருக்குது. உங்கள ஒரு ரெஸ்பெக்டட் பிளேஸ்ல வச்சு அவர் உங்கள பார்க்குறாரு. ஓகேங்களா? தென் 10 ஆஃப் வாண்ட்ஸ். 10 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி என்னன்னா, அவர ரொம்ப பர்டனா ஃபீல் பண்ண வைக்குது. ஏன்னா, நீங்க இல்லாம அவரால இருக்க முடியல. அட் த சேம் டைம் உங்கள அப்ரோச் பண்ணவும் கொஞ்சம் பயப்படுறாரு. ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ், ஈகோ எல்லாம் அவர விட்டு போயிரும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் மைண்ட்ல இருக்கிற அந்த ஓவரா ஹெவி கேரி அவர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ரெட்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அ அந்த ப்ரெஷர் எல்லாம் ரெட்யூஸ் ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இவங்க உங்ககிட்ட வருவாங்க. ஓகேங்களா? 3 ஆஃப் கப்ஸ்ன்றது ஃபைனல் கார்ட். இது பாருங்க. ரீயூனியன காமிக்குது. ஓகேங்களா? மறுபடியும் பேசலாம். ம் பழைய நிலைமையில நீங்க எப்படி இருந்தீங்களோ, அதே மாதிரி இருக்கலாம். டெம்பிள் விசிட், கோயிலுக்கு போறது, மூவிக்கு போறது, வாக் போறது, அந்த மாதிரி நெறைய விஷயங்கள காமிக்குது. ஓகேங்களா? அ இது வந்து எப்படின்னா, ஒரு சோசியல் எனர்ஜிய காமிக்குது. இன்வைட் பண்றது, வெளியில வர்றதுக்கு, உங்களுக்கு கால், மெசேஜ் பண்றது அந்த மாதிரி. பாட்டம் ஆஃப் த டெக் இங்க வச்சேன். ஓகே. பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நம்மளுக்கு என்ன காமிக்குதுன்னா, 8 ஆஃப் வாண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 8ன்றது சர்டன் கார்ட். ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்சஸ். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஸ்பீட் எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? ஓல்ட் பேட்டர்ன் உங்களுக்குள்ள இருக்கிறது, அவருக்குள்ள இருக்கிறது முடியுது. ஓகேங்களா? நியூ பிகினிங் வந்து ஆஃப்டர் நோ கான்டாக்ட். ஓகேங்களா? நோ கான்டாக்ட் வந்து உங்களோட நோ கான்டாக்ட்க்கு அப்புறமா இந்த புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்றதுன்றத. ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்சஸ் இல்லைங்களா? நோ கான்டாக்ட் நியூ பிகினிங் ஆஃப்டர் நோ கான்டாக்ட். ஓகேங்களா? ம். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கு. சடன் மெசேஜ் வரும். நைட் டைம்ல வரும். டெக்ஸ்ட், கால் வரும். டிசிஷன் வந்து டிலே இல்ல. கொஞ்சம் அவரோட அந்த ஸ்ட்ரெஸ், ஈகோ, அந்த கில்ட் எல்லாம் அவர் இது பண்ணிட்டாருன்னா, ஆ உங்கள பார்த்து அவரு வருவாரு. ஓகேங்களா? 2 டூ 4 வீக்ஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 8 வீக்ஸ். மேபி இந்த பெர்சன் வந்து கொஞ்சம் அந்த சேரிட் இருக்கிறதுனால மூவிங்க காமிக்குது. டிராவலிங்க காமிக்குது. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ம். தென் என்னென்ன இருக்கு? இது பார்த்துடலாம். ஜோடியாக் சைன் பார்த்துடலாம். ஓகே. 8 ஆஃப் வாண்ட்ஸ். சாரி காய்ஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. 8 ஆஃப் வாண்ட்ஸ், 10 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன எனர்ஜி காமிக்குதுன்னா, ம் சாகிட்டேரியஸ் எனர்ஜி. ஓகேங்களா? தென் 10 ஆஃப் கப்ஸ். 10 ஆஃப் கப்ஸ் வந்து பைசஸ். ஓகேங்களா? பைசஸ். தென் 8 ஆஃப் கப்ஸும் பைசஸ் காமிக்குது. 3 ஆஃப் கப்ஸ் வந்து கேன்சர். பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து கப்ஸ் எனர்ஜி எல்லாமே என்னென்ன இருக்குது? கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ் காமிக்குது. ஹீரோபண்ட் வந்து தாரஸ் எனர்ஜி, சேரியட் கேன்சர் எனர்ஜி, தென் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சாகிட்டாரியஸ் எனர்ஜி, அப்புறமா 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து லிப்ரா எனர்ஜி, தென்
வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து கேப்ரிகான். இது வந்து சாட்டர்ன் கார்டுங்க. 2 டைம் வந்திருக்கு சாட்டர்ன் கார்ட். ரீகன்சிலியேஷன் கண்டிப்பா இருக்கு. கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. மைண்ட்ல ஆ ஓகே. 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து அக்வாரியஸ் எனர்ஜி ஓகேங்களா? அதனால மைண்ட்ல வந்து எப்பவுமே அ அ புடிச்சு வைக்காதீங்க. நான் சொல்ற மாத்த யூனிவர்ஸ் அதோட வேலைய செய்ய விடுங்க. அது ஒரே மெசேஜ் நம்ம அனுப்பிட்டே இருந்தா, யூனிவர்ஸ் வந்து என்ன ஆகும்னா, கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால கண்டிப்பா ரீகன்சிலியேஷன் இருக்குது. உங்க இன்டென்ஷன ட்ரஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ, அவ்வளோ எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சக்ரா ஹீலிங் வந்து ஹார்ட் ஹீலிங் சக்ரா பண்ணுங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எம்ன்றது மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம், இல்லாட்டி நைட் தூங்குனதுக்கு அப்புறமா. ஓகேங்களா? இங்க அவர் வந்து அந்த கான்டாக்ட் பிளாக் ஆகுது இல்லைங்களா? அந்த பேசுறது. அதுக்காக ம். ஹம் ஹெச்ஏஎம் அந்த மந்திரம வந்து நீங்க ப்ரேயர் பண்ணுவீங்க இல்லையா? ஈவினிங் ஹவர்ஸ்ல நீங்க ப்ரேயர் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ வந்து அந்த த்ரோட் சக்ரா ஹீலிங்க பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆம் எப்படி பண்ணலான்னா, த்ரோட் சக்ரா ஹீலிங்க வந்து ஈவினிங் டைம்ல ஒரு 9 டூ 11 டைம்ஸ் பண்ணுங்க. ஹார்ட் ஹீலிங் பண்றவங்க ப்ளூ லைட்ட விசுவலைஸ் பண்ணுங்க. அ ஈவினிங் டைம்ல த்ரோட் ஹீலிங் பண்ணுவீங்க இல்லீங்களா? அவங்க வந்து ப்ளூ லைட்ட விசுவலைஸ் பண்ணுங்க. இது பண்ணுங்க. எஃபெக்ட் வந்து கூடிய சீக்கிரம் 2 டூ 4 வீக்ஸ்ல மெசேஜ் ஆர் கால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ம். கண்டிப்பா இந்த 2 சக்ராஸையும் பண்ணுங்க. அ அந்த கான்டாக்ட், நோ கான்டாக்ட் இருக்கு இல்லீங்களா? அது வந்து பிளாக் ஆகும். த்ரோட் சக்ரா பண்ணீங்கன்னா, ஹார்ட் சக்ரா பண்ணீங்கன்னா, மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இந்த வேண்டாத இத யோசிச்சியா, அவர யோசிச்சியா, அது இதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு இத பண்ணுங்க காய்ஸ். ஓகே. ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாம். ஓகே. ம். மூன், பைசஸ் எனர்ஜி, ஐஆர் ஓகேங்களா? தென் த வேர்ல்ட், கேப்ரிகார்ன் எனர்ஜி, சிஎல்யூ. தென் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஸ்வார்ட்ஸ் கார்டு வந்திருக்கு இல்லைங்களா? சிஜிஎல்எஸ்ஜெட்ஓஎக்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி, கிராஸ் ரோட்ஸ் இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் கார்டு எடுக்கிறேன். ம். பென்டக்கிள். பென்டக்கிள் வந்து டிஇஎம்என்எஃப் ஓகேங்களா? கொஞ்சம் ஃபினான்சியல் ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்குள்ள. ஓகே. உங்களோட எனர்ஜியோ இல்ல அவருக்கோ ஓகேங்களா? மேபி காஸ் இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்து உங்களோட பேர்ல எங்க வேணாலும் இருக்கலாம். அவரோட பேர்ல எங்க வேணாலும் இருக்கலாம். இது ரெசனேட் ஆகுதா, ஜோடியாக் ரெசனேட் ஆச்சுன்னா, உங்களோட எனர்ஜி ஹையா இருக்கு. இந்த ஹீலிங் உங்களுக்கு தான் இது. ஆ ஓகே. அ டேக் வாட் ரெசனேட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். மைண்ட ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா, இதுல நெறைய பேர் பேனிக் அட்டாக் ஆயிருக்கிறீங்கன்ற மாரி எனக்கு காமிக்குது. அது வேண்டாம் ஓகேங்களா? இது வேண்டாத தெரப்பி அது இதுக்கெல்லாம் யோசிக்கிறது. இந்த ஹீலிங் பண்ணுங்க. ம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஓகேங்களா? ஃபேமிலி எலாபரேட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனி மோர் கைடன்ஸ்க்கு. அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். அடுத்த ரீடிங்ல பார்க்கலாம். பாய்.